இப்போ படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். பாரஞ்சித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி இந்த படத்துல உருவாக்கியிருக்காரு. தங்கலான் வந்து விக்ரம் சார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வரும்னு பாத்தீங்கன்னா பாரஞ்சித் சார் எடுத்து விக்ரம் சார் படம் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. படத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை அப்புறம் எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. பசுபதி பட்டாஸ் பாலு சார் வந்து பாத்தீங்கன்னா செம ஆக்டிங். அப்புறம் ஜானி சார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்டா ஒரு பொண்ணு கோசம் போராடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆனா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, பெரியவங்களுக்கு தான் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நல்லா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருக்கு. நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. 1001 ஒரு சைடு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நல்லா பண்ணிருக்காரு விக்ரம் சார். ஓகே, டீசெண்டா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா வேற லெவல் இருக்கு. நல்லா படம் பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல. விக்ரம் சார், அசோகன், அவங்க பேரு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஸ்டோரி மட்டும் இதுவாக்கிருக்கலாம். விஷுவல்ஸ் ஃபைட்லாம் சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் பக்கானா, டைரக்டிங் அதெல்லாம் வியூஸ்லாம் எடிட்டிங்லாம் பக்கானா. ஆனா ஸ்டோரி ஒரு மாதிரி இருக்குண்ணா. எல்லாம் ஒன் டைம் வியூ பார்க்கலாம். பசுபதி ஆக்டிங் அதான் எல்லாம் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா. விக்ரம் அந்த சீனே செட்டே நல்லா உள்ள போய் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாம் சூப்பரா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. படமே நல்லா தான் இருக்குங்க. சூப்பரா அவுட் ஆஃப் 10 8. அட்வென்ச்சர் காட்டுல அந்த மாதிரி காட்டிருக்காங்க. எந்த எஃபெக்டும் கிடையாது. அந்த படம் நீங்க புரியுறதுக்கு ஒரு 2-3 வாட்டி பார்க்கணும். ஒன்னு டைலக்ட், லோக்கல் டைலக்ட். அப்போ என்ன டைம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த படம் எப்போ நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல இது எந்த டைம்ல எடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கடைசியில 5th செஞ்சுரின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், விக்ரமா பழங்குடி சேர்ந்தவங்களே ஒரு மெயினான ஆள். அவருக்கு எப்படி டிப்பு சுல்தான் தெரியும்? எங்க போய் டிப்பு சுல்தான் பத்தி படிச்சாரு? எங்க போய் சோலாஸ் பத்தி படிச்சாரு? விக்ரம் டிப்பு சுல்தான் பத்தி பேசிட்டே புக் படிச்சாரா? அப்போ டிப்பு சுல்தான் பத்தி அவர் எஜுகேட்டட் கிடையாது. தப்பா சொல்ல, அவங்கள யாரும் ஸ்கூலுக்கு போறது கிடையாது, காலேஜுக்கு போறது. காலேஜ் விட்டுடுங்க, எங்கேயும் படிச்சது கிடையாது. திப்பு சுல்தான் பத்தி உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? நான் விக்ரம் பேசுறேன், சோழர் பத்தி பேசுறாரு. அப்போ ஒரு சிலையை காட்டிட்டே இருக்காரு. அது ராமானுஜமா புத்தரோ தெரியாது. அது கை கட் பண்ணிடு. அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ இந்த படம் நிறைய வாட்டி பார்க்கணும். ரொம்ப விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அது படத்துல தெரியாது. அந்த போட்டோகிராஃபி எல்லாம் 60% 70% டார்க்கா இருக்கு. சாங்ஸும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு. அந்த மினிக்கு கூட நல்லா எடுத்திருக்காரு. ஆனா ஹிட் ஆகுதுன்னு தெரியாது. அண்ட் அந்த பிரிட்டிஷ்காரா விக்ரம் கிரேட்டஸ்ட் ஆக்டர் பாராட்டிருக்காரு. டெஃபினட்டா விக்ரம் கிரேட் ஆக்டர். விக்ரமும் விஜய் சேதுபதி 2 பேரும் செலக்டடா ஆக்ட் பண்றாங்க. பட் அதெல்லாம் நமக்கு இந்த படத்துல தெரியாது. அந்த 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 மேக்கப், அந்த தாடி, அதெல்லாம் பசுபதி எனக்கு புரியல. கருப்பா இருக்காரு, அவரோட ஒரு பிராமின் பூனல் போடுறாரு, அப்படி எல்லாம் காட்டுறாரு. அவர் தொடைக்கூழ் கீழே எல்லாம் விபூத்தி போட்டு வர்றாரு. இதுக்கு அப்படி விபூத்தி போட்டு வர்றாருன்னு தெரியல. 99% இன்னைக்கு ஆடியன்ஸ் ஆம்பளைங்க. அது படத்தை பத்தி ஏதாவது நான் சொல்றது, 99% ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாரும் ஆம்பளைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட்
கர்நாடகால இருந்து ஒரு துபாஷி வர்றான். துபாஷி மீன்ஸ் டிரான்ஸ்லேட்டர். ஒரு ப்ளூ கோட் போட்டு ஒயிட் வேஸ்ட் போட்டுட்டு அங்க இந்த கர்நாடகால இது நடக்கிறது. அதனால ஒரு ஒரு கர்நாடகா கேரக்டர், தமிழ் ஆள்டா, அப்பப்போ கொஞ்சம் கன்னடா பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரிசர்ச் இல்லை, இது ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல் காஸ்டியூம்ஸ். எப்படி ஒரு வெள்ளைக்கார விக்ரம் ஒரு ஷர்ட்டு பேண்ட் கொடுத்துட்டு அதே அவர் பெருசா நினைக்கிற மாதிரி எல்லாம் ஏமாத்தினாங்க அந்த மாதிரி இதெல்லாம். பட் இதெல்லாம் ரியலான ஸ்டோரியா இல்லையா தெரியாது. படத்துல எங்கேயும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வராது. எங்கோ எதோ படம் முடிகிற டைம்ல இந்த 5th செஞ்சுரின்னு போடுறாங்க. 5th செஞ்சுரியில எல்லாம் டிப்பு சுல்தான் எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க. தெரியாம எடுக்கலாமே. எப்படி விக்ரம் சார், இங்க இப்ப பழங்குடி மக்களுக்கு நீங்க ஊட்டியில எங்க போங்க சார், அங்க போய் நீங்க டிப்பு சுல்தான் பத்தி கேளுங்க, தெரியுமா? இப்ப ஊட்டியில இருக்காங்க, அண்டமான் நிக்கோபார்ல இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் நீங்க டிப்பு சுல்தான், ஜோலா, ராமானுஜம் அவ பத்தி எல்லாம் போய் கேளுங்க, தெரியுமா? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. பட் படம் நல்லா ஓடட்டும். இது ஒரு பீரியட் ஃபிலிமா, இது அவார்டு கணக்கலாம். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இது எல்லாம் அவார்டு கணக்கலாம். 1000 வருவான். 1000 வருவன் கதைக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு எந்த யார் செல்வராகவன் படமா இல்ல எம்ஜிஆர் படம், அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு சம்பந்தமும் படம் புரியுது கஷ்டம். இன்னும் ஒரு 4-5 வாட்டி பார்க்கணும். நானும் 4 வாட்டி பார்க்க போறேன். ட்ரை பண்ணிருக்காங்க, பாராட்டணும். படம் நல்லா ஓடணும். இப்ப இவ்வளவு நேரம் 1 hour பேசிருக்கேன். படம் எப்படி இல்லைங்க? இல்ல ரேட்டிங் எவ்வளவு? கொஸ்டின் படம் above average. விக்ரம் பண்ண ஹார்ட் ஒர்க் படத்துல தெரியாது. என்கிட்ட படம் ஒரு 75% டார்க்ல தான் இருக்கு. சார் எப்படி டைரக்ஷன்? அரசியல் இல்ல, இது ஆக்சுவலி நம்மள ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு இந்த பிரிட்டிஷ்காரன் தான். பட் அவனுக்கு கீழே இந்த பிராமின் கிளர்க்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சம்பளம் கொடுக்கறதுனால அவரு வெள்ளைக்கார சொன்னது பிராமின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. விக்ரம் விட்டா யாருக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது யாரு சாதாரண இன்னைக்கு வந்த புது ஆர்டிஸ்ட வச்சு கூட எடுத்திருக்கலாம், ஒன்னும் தெரியாது. மியூசிக் ஒன்னும் ரொம்ப பெரிய ஸ்பெஷல்லா ஒன்னும் கிடையாது. ரொம்ப எஃபெக்டிவா ஒன்னும். மியூசிக் பத்தி பேசுற மாதிரி கெடுக்கல, ஓஹோன்னு பேசுற மாதிரி ஒன்னும் இல்லை. பசுபதி ஆக்டிங் பசுபதி ஏன் வந்தாரு அந்த படத்துல புரியல. அவங்க கேரக்டர் வேஸ்ட் கேரக்டர். பிகினிங் பிராமின் மாதிரி வர்றாங்க. நமோ நாராயணன்ட்டு குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு நீங்களெல்லாம் பீஃப் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படி ஏதோ சொல்றாரு. அவர் பார்த்தா ஒரு ஆப்பிரிக்கன் பிராமின் மாதிரி இருக்காங்க. ஏன்னா கும்பகோணம்ல கருப்பு பிராமின்ஸ் இருப்பாங்க சொல்றாரு, அப்படி இருப்பாங்க. அந்த கேரக்டர் பசுபதி சூப்பர் ஆக்டர். நாங்க எல்லாம் கூட நடிச்சிருக்கிறோம். சூப்பர் ஆக்டர். இதுல எந்த கேரக்டரும் எக்ஸப்ட் விக்ரம் எந்த கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்புறம் அந்த சூனிகரியா நடத்த மாளவிகா கேரக்டர் அது சும்மா ஒரு 4 ஷாட் 5 ஷாட் ஒர்க் ஆகும். எந்த கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது எக்ஸப்ட் விக்ரம் கேரக்டர். தேங்க்யூ சார். அங்கே இந்த மாதிரி படத்துல எவ்வளவு நடிச்சா கூட வெளியே தெரியாது. பட் அவங்க எல்லாம் சூப்பர் ஆர்டிஸ்ட் இருக்கலாம். இந்த படத்துல விக்ரம் நடிக்கிறது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது. நான் சொன்னேன் படம் ஒரு என்ன தெரியல, ஸ்கிரீனிங் 60-70% டார்க்கா இருக்கு.
அவுட் ஆஃப் 10ல உங்க ரேட்டிங்? நான் 10க்கு ஒரு இல்ல 10க்கு ஒரு 6. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரின்றதால படம் நல்லாவே போகுது. மியூசிக் சூப்பரா இருக்கு. பாட்டு எதுவுமே அந்த அளவுக்கு இந்த மேனாமினிக்கு சாங் மட்டும் தான் நல்லா இருந்தது. பாட்டு எதுவும் சிங்காக இல்லை நமக்கு. ஆனால் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பரா சியான் வந்து பயங்கரமா நடிச்சிருக்காரு. சியான் பார்வதி நாயரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. பசுபதியோட ஆக்டிங் வந்து நிறைய காமெடி கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா நடிக்கிறார், ஆனா நிறைய காமெடி கொண்டு வந்திருக்காங்க. விக்ரமும் பார்வதி நாயர் அப்புறம் மாளவிகா 3 பேர் தான் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்காகவே படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் கமர்ஷியலா இல்லாம இருக்கும். அதனால பொலிட்டிக்கல் கான்ட்ரோவர்ஷியல் ப்ரோ கான்ட்ரோவர்சில எதுவும் இல்லை. அவர் எப்பயும் பேசுற மாதிரி தான் இதுலயும் பேசியிருக்காரு. நிறைய டைலாக்ஸ் வந்து பேசியிருக்காரு. அவர்தான் நிறைய இடங்கள்ல வந்து தியேட்டர் ஃபுல்லா கை தட்டுற அளவுக்கு பயங்கரமான டைலாக்ஸ் நிறைய இருக்கு. அவுட் ஆஃப் 10ல எவ்வளவு ரேட்டிங்? ப்ரோ அவுட் ஆஃப் 10 நான் 7 கொடுப்பேன் ப்ரோ. கொஞ்சம் இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரின்றதால நம்ம கமர்ஷியல் எலமெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. மற்றபடி நார்மலா தான். ஆக்ஷன் சீக்வென்ஸ், அட்வென்ச்சர் சீக்வென்ஸ். கடைசி கிளைமேக்ஸ் வந்து ஒரு டோன் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு டிரான்சிஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. கொஞ்சம் அந்த பஞ்ச் இல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான்